எனக்கு இந்த இடத்துல லாஜிக்கே தோணல. ஏன்னா இருக்கிறதுலே பெரிய ப்ராப்ளம் விஜய் தான். இன்னைக்கு அதுக்கு மேல ரஜினி இருக்காரு. கமல் சார் வந்து டிஎம்கே பக்கமே இருந்தாங்க. இன்னைக்கு 2024-25 யார் நம்பர் 1? விஜயோட சம்பளம் 275 கோடி போச்சு. பக்கத்துல கம்பாரிசன் கூட யாரும் சம்பளத்துல இல்ல. இந்தியில நேஷனல் வைடு பாலிவுட் வந்து பாகிஸ்தான்ல கூட ரிலீஸ் ஆகும் ஹிந்தி படங்கள். அவங்களுக்கு ஈக்குவலா டாக்ஸ் கட்டிட்டு இருக்கிறார் விஜய். சோ விஜய் இஸ் பியாண்ட் கம்பாரிசன். இன்னைக்கு வந்து ஒரு 2 ஸ்டேட்ல ரிலீஸ் ஆகக்கூடிய தெலுங்கு படம், பேன் இந்தியால கொண்டு போய் செய்யக்கூடிய தெலுங்கு படங்கள் ஹீரோக்கள் வாங்காத சம்பளத்தை விஜய் வாங்குறாரு. விஜய் ஒரு தனி மனிதனா அவ்வளவு பெரிய ஸ்டாரா வளர்ந்துட்டாரு. இதுக்கு மேல விஜய்க்கு ஒரு வளர்ச்சின்னு சினிமால இடமே கிடையாது. இதுக்கு மேல எங்க வளர போறீங்க? நீங்க தான் வானலும் வளர்ந்து நிக்கிறீங்களே அப்படின்றதுதான் இவங்க விஜய்க்கு சொல்லக்கூடியது. சோ இதுக்கப்புறம் எந்த ஸ்டார் வந்தாலும் பகல்ல எந்த நட்சத்திரமும் வானத்துல தெரியாது. காரணம் சூரியன்ற ஒரு நட்சத்திரம் நமக்கு ரொம்ப பக்கத்துல இருந்து பிரகாசமா இருக்கு. அது சூரியனால தானே பிரச்சனையே. இல்ல, அது உதய சூரியன். நான் சொல்றது பீக்ல இருக்கு.